எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து சாம்பார் தூள் அரைக்க தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ மிளகா இது வந்து 2 கிலோ அரைக்கிறேன் நான். 2 கிலோவுக்கு கணக்கு இருந்தது. அரை கிலோ வந்து 105 ரூபா மிளகா. இந்த நீட்ட மிளகா தான் இது. உங்களுக்கு இந்த குண்டு மிளகா வேணாலும் நீங்கள் குண்டு மிளகா போட்டுக்கலாம். அரை கிலோ 105 ரூபா. 1 கிலோ 210 ரூபா. இது 2 கிலோ மிளகா. இந்த 2 கிலோ மிளகாவுக்கு வந்து 1 கிலோ மல்லி. மல்லி வந்து அரை கிலோ 50 ரூபா. இது மல்லி வந்து அரை கிலோ 50 ரூபா. 1 கிலோ வந்து 100 ரூபா. இது நல்லா சுத்தமாக தாங்க இருக்குது மல்லி. 2 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி. இதுக்கு வந்து 200 மிளகு. மிளகு 100 வந்து 67 ரூபா. இதுக்கு வந்து 200 மிளகு. நம்ம 2 கிலோ மிளகா போடுறதுனால இதுக்கு 200 மிளகு. அதே மாதிரி 200 ஜீரகம். 100 வந்து 42 ரூபாங்க. இது ஜீரகம். இதுக்கு வந்து 200 ஜீரகம். இது மிளகு ஜீரகம். இது குழம்பு மஞ்சள். இது வந்து 100 கிராம் வந்து 28 ரூபா. நம்ம வந்து இவ்வளோ போட வேண்டாம், இதில் பாதி போட்டால் போதும். இல்லை ரொம்ப மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும் குழம்பு. அதனால் இதுலேருந்து ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து போட்டால் போதும். இது வந்து 100 கிராம் 28 ரூபா. இப்போ வந்து இதில் வந்து துவரம்பருப்பு 200. இது வந்து துவரம்பருப்பு வந்து 1 கிலோ 175 ரூபா. 1 கிலோ 175 ரூபாங்க இது துவரம்பருப்பு. இதில் வந்து 200 கிராம் நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்கோம்ல அந்த கப்பு வந்து 100 கிராம். அதுலேருந்து 2 கப்பு போட்டிங்கன்னா 200 கிராம் மாதிரி சரியாயிடும். 200 கிராம் துவரம்பருப்பு. இது அதே மாதிரி 200 கிராம் கடலைப்பருப்பு. இது வந்து 1 கிலோ வந்து 85 ரூபா, 86 ரூபாங்க. இது 1 கிலோ கடலைப்பருப்பு 86 ரூபா. இதுலேருந்து ஒரு 200 கிராம். இது அதே கப்பில் இது ஒரு 200. அவ்வளோதாங்க. இதுதாங்க நான் போட்டு அரைக்கிறது. இதெல்லாம் வந்து லேசாக எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டு வறுத்து வெயிலில் வச்சு காய வச்சு மிஷினில் போய் அரைச்சிக்கலாம். இதை வறுக்கிறத காட்டுறேன் எப்படி. மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து 2 கிலோ. இது இந்த சபடை ஃபுல்லாக இருக்குது. 2 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி, மேஜாமாலாம் 200. இதுக்கு இந்த வருங்க இது சாம்பார் தூள்.